எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, புதுசா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மீது இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. அதற்கு முன்பு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கடந்த 10 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத எதிர்கட்சியாக சில விமர்சனங்களோடு இங்க வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு, நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர் சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்கள்